என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா -293 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டி -213 பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு நல்ல ஒரு கேப் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் மார்னிங் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு ஹைக் கொடுத்துட்டு அப்படியே மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 24,656 தான் அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்து 24,537 அதுதான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,760 24,820. ஸோ இன்னைக்கு வந்து ஹைதா வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேல போனா ஃபர்தரா மேல போக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் நிப்டி நல்லா கேப் டவுன் ஓப்பன் ஆயிட்டு தான் மார்க்கெட் அப்சைடு கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் இறக்கத்தில் நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 51,165, அதுக்கும் கீழே வந்து 50,850. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 51,580. ஏன்னா அதான் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இன்னைக்கு வந்து. அதுக்கு மேல போனா 51,892. ஸோ அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல கால் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தெரியுதுங்களா. ஸோ மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட். ஓகேங்களா. கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஒரு சின்ன சரிவு வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திரும்ப இருக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இறக்கத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ 24,700 வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல் இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கதான் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால 24,700 டிசிஷன் மேக்கிங் லெவல், 24,800 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால 24,700க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் 24,800க்கான புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,700ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 1.11 கால் சைடு பிளஸ் 98 இடம் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க 1.13 பிளஸ் 55. ஸோ 24,700 தான் ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். அப் சைடா டவுன் சைடான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 2.11 பிளஸ் 1.81 எங்க 24,800. ஸோ இப்போ 24,800 தாண்டது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 24,800 போனா தாராளமா நீங்க புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சை வச்சு. ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்ப ரைட்டர்ஸ் எப்படி மூவ் பண்றாங்கன்னு பாருங்க. ரைட்டர்ஸ் நினைச்சா ஒரே நாள்ல கூட அத்தனை இதையும் வாங்கி 800 பிரேக் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. 800 இப்ப இருக்கிற லெவலுக்காக நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். அதை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த 1.33 அது எங்கன்னு பாத்தீங்கன்னா 24,500 தான். ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு சரிவு வந்தா 24,500 வரைக்கும் இப்போதைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ரெசிஸ்டன்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சேஞ்சிங் ஒய் இந்த பக்கம் பாருங்க மைனஸ்ல இருக்கு. சேஞ்சிங் புட் சைடு. ஸோ புட் சைடு வந்து சப்போர்ட் சைடு. ஓகேங்களா. சப்போர்ட் சைடு வந்து மைனஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா சப்போர்ட் வீக்கா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல சின்ன ஒரு சரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சேஞ்சிங் ஒய் மைனஸ்ல இருக்குது அப்படின்னாலே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் போகும். நமக்கு பாருங்க புட் சைடு மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,700க்கான கால் ஆப்ஷன் பார்த்தோம். அதான் வந்து இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலுங்கிறதுனால ப்ரீவியஸ் இப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா 216 ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு 147 சப்போர்ட்டா எடுத்துட்டு நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த சப்போர்ட் பாருங்க 94,72 அடுத்தடுத்த சப்போர்ட். ஓகேங்களா. 24,700க்கான கால் ஆப்ஷனுக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 216 245 அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு கால் சைடுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 24,700க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தெரியும். அந்த ட்ரெண்டே பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெண்ட் இருக்கு, அடுத்த லெவல்ஸ் இருக்கு.
ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 178ல நிக்குது. 153 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் 109ல பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா மார்க்கெட் நாளைக்கு இதையே சப்போர்ட்டா எடுக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல 302 தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டார்கெட். ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்ல, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 153 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நிக்கிறான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து புட் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 24,800க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க இந்த 142 ரூபாயை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு 207 ரூபாய ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த 207 வந்து பிரேக் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணி 233 ரூபாய் நிக்கிறான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 207ம் 167ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருப்பாங்க friends. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு 364 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து 800 போயிட்டு திரும்புறோம் அப்படின்னா 207 ரூபாய் மேல மார்க்கெட் சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா 364 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு இடையில எங்கேயும் லெவல்ஸ் இல்லை, தெரியுங்களா? லெவல்ஸ் இல்லை, அடுத்த லெவல் அதுதான். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் பாருங்க 483 போவோம். ஸோ அதனால புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கால் சைடும் புட் சைடும் நம்ம இன்னொரு பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டே கேண்டில், டே கேண்டிலுக்காக நம்ம ஒரு ஐடியா பார்த்தரலாம். இப்போ வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், புட் சைடு இருக்கு 24 புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் சைடு ஒன் டே கேண்டில் என்ன நடந்திருக்கு நம்ம அதையும் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டே கேண்டில் என்ன நடந்திருக்கு நீங்க கால் சைடும் புட் சைடும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். நான் காட்டுற பாருங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுங்களா? நேத்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குதுங்களா, ஒரு டோஜின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு, இண்டிஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. பிளஸ் இன்னைக்கு பாருங்க ஒரு பிக் கிரீன் கேண்டில் புட் சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. 24,800க்கான புட் சைடு ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கு சரிங்களா. ரெட் கேண்டில் பிளஸ் ஒரு இண்டிஷன் கேண்டில் பிளஸ் ஒரு கிரீன் கேண்டில் வந்ததால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ல இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ புட் சைடு கிரீன் சைடா இருக்கு. ஸோ மார்க்கெட் புட் சைடு போலாம், வாய்ப்புகள் இருக்கு இந்த கேண்டிலுக்காக வச்சு பார்க்கும்போது, டே கேண்டிலுக்காக பார்க்கும்போது. அதே மாதிரி நம்ம கால் சைடு பார்த்தோம்னா 24,700க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம டே கேண்டில் போடுறோம் அப்படின்னா அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கங்க. ஸோ அப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ற கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா, மார்க்கெட் என்ன இருக்கு இன்னைக்கு பாருங்க ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கான். ஸோ லோ வந்தா இந்த லோ வரலாம். ஸோ லோ வந்துட்டு பை பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லோ பை பண்ணல அப்படின்னா ஃபர்தரா கீழே போயிடும். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கால் சைடு செல்லிங் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கிரீன் கேண்டில் இன்னைக்கு டே கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்காங்க தெரியுமா. ஸோ மார்க்கெட் புட் சைடு போலாம். நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த 167 ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். இன்னைக்கு வந்த கேண்டிலுக்காக நம்ம ஒரு ஃபிப் போட்டோம்னா கூட பாருங்க. ஸோ சும்மா ஒரு சின்ன ஒரு ஃபிப் லெவல் நம்ம ப்ரீவியஸ் ஹைஸ் போட்டாலும் கூட இந்த 171 ரூபா சொன்ன பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 187 170. ஸோ இந்த ரெண்டு லெவலும் பாருங்க 167 170. ஸோ 618. ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு 50% ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்து திரும்பினாலும் கூட 167 திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ புட் சைடு தான் கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கான், கால் சைடு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ ப்ரீமியம் சார்ட்டுக்காக பார்க்கும்போது ஸோ இன்னும் கீழே வர்றான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோ வரலாம். லோவையும் பிரேக் பண்றான்னா ஃபர்தரா மார்க்கெட் புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க 94 ரூபாயும் 72 ரூபாயும் ப்ரீவியஸா பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த 94 நல்ல ஒரு தெரியுங்க, இங்க இருந்தா நல்ல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கால் சைடு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 94 ரொம்ப முக்கியமான லெவல். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கால் சைடுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பனர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. இங்கேயும் பாருங்க
கால் சைடு தான் அதிகமா இருக்கு. புட் சைடு கம்மியா தான் இருக்கு. ஸோ 51,500 பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு கால் ரைட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதால மார்க் கொஞ்சம் டவுன் போலாம். ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே பாருங்க சொல்லிக்கிறோம் அப்படின்றதுல 51,000 தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓப்பன் டெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 51,500க்கான கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லயும் பாருங்க, நம்ம அதையும் பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 51,400 இப்போ மார்க்கெட் நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1.19 ஓகேங்களா, பிளஸ் 31. இப்போ 51,500ல பாருங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் சைடு பாருங்க 95,000. அப்போ கால கம்பேர் புடிச்சது கொஞ்சம் கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பாருங்க, ஸோ 1 லட்சம் கான்ட்ராக்ட் எங்க அப்படின்னா 51,800ல. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1.98 52,000ல. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்துக்குங்க. அதே மாதிரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா தெரியும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் டெஸ்ட் இல்ல, தெரியுதுங்களா? 1,03,000 கான்ட்ராக்ட் எங்கன்னா 50,500ல தான் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி 98,000 இருக்கான், அது 51,000ல. ஸோ மார்க்கெட்ல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைடு பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் புட் சைடு சேஞ்சின் ஒய் மைனஸ்ல இருக்கு. ஸோ சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி தூக்க விரும்பல. இதெல்லாம் சப்போர்ட்டா வச்சிருந்தாங்க. சப்போர்ட் இருக்காது, மார்க்கெட் இன்னும் கீழே போகும் ஃபீல் பண்றதால சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போட்டு சப்போர்ட்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இப்போதைக்கு ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஸோ 51,500 தான் டிசிஷன் மேக்கிங் லெவல். அதுக்கான கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். 51,500க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் லெவல் 277 தான் ஃப்ரெண்ட்ஸ். 51,500க்கான கால் ஆப்ஷன் பாருங்க, கரெக்டா அந்த ப்ரீவியஸ் பையிங் லெவல்ல நிக்கிறான். இன்கேஸ் மார்க்கெட் இங்க திரும்பாம கீழே வர்றான் அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கால் சைடு பாருங்க, கரெக்டா அந்த ப்ரீவியஸ் பையிங் லெவல்ல இருக்கு. மார்க்கெட் கீழே போனா ஃபர்தரா கீழே போயிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேண்டல்ஸ்டிக்ஸா பார்த்தோம்னா, ஸோ கால் சைடு வந்து ட்ரெண்ட் இல்லை. ஓகேங்களா? புட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த 270 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 277 ரெசிஸ்டன்ஸ் 337 413 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். இப்போ இப்போதைக்கு மார்க்கெட் மேல போகுமானா இப்ப இருக்கிற சீனுக்காக இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இங்கிருந்து திரும்பினால் போலாம், இல்லாட்டி மார்க்கெட் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 51,500க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா கால் சைடு வந்து ட்ரெண்ட் இல்ல. ஸோ இந்த சைடு பாருங்க, ஸோ கால் சைடு வந்து ட்ரெண்ட் இருக்கு, தெரியுங்களா? இந்த பக்கம் தான் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாருங்க 352ல பை பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டா எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ 570யும் 462யும் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு 350 இன்னைக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 471ல நிக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 393, 350, 304 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 471, 570, அதுக்கு மேல 677, 863 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவல்ஸ் இருக்கு. புட் சைடு லெவல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் லெவல்ஸ். கால் சைடு டார்கெட் லெவல்ஸ் இல்லை. ஸோ லெவல்ஸ் இல்லாதனால மார்க்கெட் புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டே கேண்டில்லையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டே கேண்டில் நான் உங்களுக்கு காமிச்சதா தெரியுதுங்களா? டே கேண்டில்ல பாருங்க, புட் சைடு பாருங்க. ஸோ இங்க வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு இண்டிஷன் கேண்டில் கொடுத்துருக்கான். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு சரிவு வந்துட்டு திரும்பலாம், வாய்ப்புகள் இருக்கு, பாத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்க்கும்போது நேத்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான், தெரியுதுங்களா? 1ஆம் தேதி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு புட் சைடு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிஷன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கால் சைடு வந்து அதே மாதிரி
ஒன் டே கேண்டிலுக்காக பார்த்துடலாம். தெரியுங்களா? கால் சைடு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு இண்டிஷன் கேண்டில் தான். சரிங்களா? ஒரு கிராஃப்ஸ்டான் டோஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டோஜி கேண்டில் தான் இன்னைக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எங்கே கால் சைடு தெரியுதுங்களா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே போறான்னா ஃபர்தர் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போவான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்தால் பார்க்கலாம். ஸோ ஆனால் கால் சைடு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டடா இல்லாத மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு தான் போயிட்டு தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் சின்ன ஒரு புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டே கேண்டில்ல பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு அதை பார்த்துட்டு இருக்கோம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கங்க. நிப்டியும் பார்த்தீங்கன்னா புட் சைடு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா கால் சைடு அந்த மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இல்ல. புட் சைடு வந்து போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சொல்லுது. மார்க்கெட்டோட சார்ட்டும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகேட் பண்றதால சின்ன ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.